ராவியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. லேண்ட்லைன்ல ட்ரை பண்ணுவோம். ஹலோ, வணக்கங்க. நான் ராவி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ராவி கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன் ப்ளீஸ். ஹலோ. ஹலோ. ராங் நம்பர். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் புருஷனோட ஃபோன் தான். வருண் ஒரு வேலை பண்ணு. சொல்லுங்க அக்கா. போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. அபாஷன் பண்ணு. அம்மா, நீங்க கேட்கலையா? செவிடு ஆயிட்டியா என்ன? போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு சொன்னேன். போ. அந்த போறேன் அத்தை, உடனே போறேன். எதுக்காக அவ்வளோ அவசரமா என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன். எதுக்காக நீ அப்படி பண்ண? என்ன பிரச்சனை? உன் உயிரை போக்கிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு? அருண் உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு. அவரோட மூச்சு காத்துல கூட நீங்க தான் இருக்கீங்கக்கா. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவிங்கிற ஸ்தானம் கிடைக்கலையே. ஏன்னா நான் ஒரு முழுமையான பொண்ணா இருந்தா இன்னும் முழுமை அடையாம இருக்கேன். ஆனா நீங்க ஒரு திருநங்கையா இருந்தும் முழுமை அடைஞ்சிருக்கீங்க. சமயம் நான் உன்கிட்ட உனக்கு கேட்கலாமா? பதில் சொல்லுவியா? எப்பவுமே அமைதியா இருக்கிறது நல்லது இல்லை. நீ உன் அக்கா கிட்ட சொல்லு. அவளுக்கு எந்த பாஷையில சொன்னாலும் புரியாது. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டான். இந்த மாதிரி செஞ்சு என்ன நிரூபிக்கணும்னு நினைச்சீங்க? நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், பதில் சொல்லுங்க.